மகளே, உன் இதயத்தின் பாரத்தை இப்போது நான் இறக்கி வைத்து விட்டேன். இனி உன் கண்கள் பார்க்கப் போவது துயரத்தை அல்ல, நீ அடையப் போகும் உன்னதத்தை. இனி என் வாழ்க்கை என்னவாகும் என்ற கேள்விக்கு விடையாக இதோ என் வாக்குறுதிகள். கதவுகள் அடைக்கப்படவில்லை, மாற்றப்பட்டுள்ளன. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 4 திசைகளிலும் 4 புதிய பாதைகளை நான் திறந்து வைத்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு மனிதரின் அன்பு கிடைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பேரன்பும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். இதுவரை நீ பிறரை சார்ந்திருந்தாய், ஆனால் இனி இந்த உலகம் உன்னை சார்ந்திருக்கும்படி உன் மதிப்பை நான் உயர்த்துவேன். இயற்கை உனக்காக வேலை செய்யும். மகளே, நீ விதைத்த தர்மம் வீண் போகாது. நீ செய்த பொறுமையும் நீ காட்டிய அன்பும் ஒரு முதலீடாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வட்டியும் முதலும் உனக்கு திரும்ப கிடைக்கும் காலம் இது. இனி உன் வீட்டில் சண்டைகள் ஓயும், வறுமை நீங்கும், மன நிம்மதி நிலவும். நீ எதை தொட்டாலும் அது துலங்கும். யாமிருக்க பயமேன்? இனி உன் கவலைகளைப் பற்றி சிந்திக்க ஒரு நொடி கூட வீணாக்காதே. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன் பாதையை நான் அமைக்கிறேன். நீ நிமிர்ந்து நட, புன்னகையோடு இரு. உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை என் வேல் கொண்டு நான் வரைந்து விட்டேன். நம்பிக்கையோடு இரு மகளே. இன்று முதல் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருநாளே. உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இது கந்தன் வாக்கு. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் ஒரு முத்தாக மாறப்போகிறது. உன்னை அழ வைத்த அதே கண்கள் நீ வெற்றியின் சிகரத்தில் நிற்கும்போது பொறாமையால் சிவக்கப் போவதை நீயே காண்பாய். இது என் சத்திய வாக்கு. பூமிக்கு அடியில் இருக்கும் வரைதான் விதைக்கு இருட்டு. முளைத்து மேலே வந்தால் அதுதான் உலகிற்கு அழகு. நீ இப்போது இருட்டில் இருக்கலாம், ஆனால் உன் மலரும் காலம் தொடங்கிவிட்டது. துரோகம் செய்தவர்கள் நிம்மதியாக இருப்பதாக நினைக்காதே. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் வட்டியும் முதலும் ஆக பதில் சொல்லும் நாளை நான் குறித்து விட்டேன். நீ நிம்மதியாக இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன். மகளே, குனிந்த தலையோடு குமுறும் நெஞ்சோடு எத்தனை காலம்தான் இருப்பாய்? யாரை என் உலகம் என்று நினைத்தேனோ அவரே என்னை சிதைக்கிறாரே என்று நீ சிந்தும் கண்ணீரின் வெப்பம் என் பாதங்களை சுடுகிறது. உன் மௌனமான அழுகைக்கு இன்று நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு நிமிடம் உன் கவலைகளை ஓரம் வைத்துவிட்டு உன் அப்பன் நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாக அமையப் போகிறது. முழுமையாக என்னோடு பேசு. நீ அழுவதற்காக பிறந்தவள் அல்ல, ஆளுமை செய்வதற்காக பிறந்தவள். உன் விழிகளில் வழியும் நீர் இனி துயரத்தால் அல்ல, நீ அடையப் போகும் வெற்றியின் ஆனந்தத்தால் மட்டுமே இருக்க வேண்டும். யாரோ ஒருவன் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடைய நஷ்டம் அல்ல, அது அவனுடைய துரதிர்ஷ்டம். பார்க்கடலையே கடைந்தாலும் முதலில் நஞ்சுதான் வரும், அதன் பிறகுதான் அமிர்தம் வரும். உன் வாழ்வில் இப்போது வந்திருக்கும் இந்த துரோகம் அந்த நஞ்சு போன்றது. அதை தாங்கிக் கொள். இதோ உன் கைகளில் அமிர்தத்தை நான் தரப்போகிறேன். உன்னால் என்ன முடியும் என்று கேட்ட அதே வாய் உன்னால் மட்டும்தான் இது முடியும் என்று சொல்லும் காலம் வந்துவிட்டது. குறைகளை சொல்லி உன்னை முடக்க நினைப்பவர்களுக்கு முன்னால் ஒரு கோபுரமாக உயர்ந்து நில். நீ வீழ்ந்து விடவில்லை, வேர் ஊன்றி இருக்கிறாய். இனி உன் வளர்ச்சி விண்ணை தொடப்போகிறது. மகளே, உன் சிந்தனையை மாற்றினால் உன் உலகமே மாறும். இதுவரை நீ அவர் என்னை ஏமாற்றிவிட்டார், என் வாழ்க்கை அழிந்து விட்டது என்று புலம்பினாய். ஆனால் இனி அப்படி சொல்லாதே. அதற்கு பதிலாக இப்படி சொல், என் கந்தன் என்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டார். இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் உனக்கு தெரியுமா? பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது. உன் முதுகிற்கு பின்னால் ஒரு குழி பறிக்கப்படும் போது அதை அறியாமல் நீ முன்னே சென்றால் மரணம் நிச்சயம். ஆனால் நான் உன்னை தடுத்து நிறுத்தி அந்த பள்ளத்தை காட்டிவிட்டேன். ஆரம்பத்திலேயே உண்மை தெரிந்தது உன் அதிர்ஷ்டம். இன்னும் சில காலம் கடந்திருந்தால் நீ மீளவே முடியாத நிலைக்கு சென்றிருப்பாய். என் வேல் கொண்டு உன் கண்களை மறைத்த திரையை நான் அகற்றிவிட்டேன். இது ஏமாற்றம் அல்ல, இது எச்சரிக்கை. புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஒரு பழைய கசப்பான அத்தியாயம் முடிந்தால்தான் உனக்கான பொற்கால அத்தியாயத்தை நான் எழுத முடியும். அழுக்கடைந்த பாத்திரத்தில் பாலை ஊற்ற முடியாது அல்லவா? அதுபோலவே உன் மனதிலிருந்து அந்த தவறான பிம்பத்தை நீக்கவே இந்த வலியை நான் அனுமதித்தேன். உன்னை ஏமாற்றியவர் உன்னை விட்டு விலகுவது உனக்கான உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் வரப்போவதற்கான அறிகுறி. நீயே உனக்கு துணை,
இத்தனை காலம் அவரை சார்ந்தே உன் உலகம் இருந்தது. ஆனால் இப்போது பார், உனக்குள் இருக்கும் தைரியம் வெளியே வருகிறது. உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள நான் கொடுத்த சந்தர்ப்பம் இது. அவர் உன்னை ஏமாற்றியதால் நீ எதையும் இழக்கவில்லை. மாறாக உன்னை நீயே கண்டெடுத்திருக்கிறாய். தகுதியற்றவர்களிடமிருந்து விடுதலை. உன் அன்பு புனிதமானது. அந்த புனிதமான அன்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவருக்கு இல்லை என்பதுதான் உண்மை. தகுதியற்ற ஒருவருடன் நீ வாழ்நாள் முழுவதும் பயணிப்பது உனக்கு எவ்வளவு பெரிய நரகமாக இருந்திருக்கும். அந்த நீண்டகால நரகத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே காலம் இந்த உண்மையை உனக்கு தோல் உரித்து காட்டியிருக்கிறது. இது துரோகம் அல்ல, உனக்கு கிடைத்த விடுதலை. மகளே, அவர் துரோகம் செய்துவிட்டார் என்று நினைக்கும் போது நீ பலவீனமாகிறாய். ஆனால் முருகன் என்னை காப்பாற்றிவிட்டார் என்று நினைக்கும் போது நீ சக்தியாக மாறுகிறாய். நீ பாதுகாக்கப்பட்டவள். என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இனி உன் பயணம் பாதுகாப்பானது, ஒளிமயமானது. உன் புன்னகையே உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு பெரிய தண்டனை. நீ அழுது கொண்டே இருந்தால் உன்னை துரோகம் செய்தவர்கள் ஜெயித்ததாக நினைப்பார்கள். ஆனால் நீ எதையும் இழக்காதது போல் புன்னகையோடு உன் கடமைகளை செய்யும் போது அவர்கள் நிலை குலைந்து போவார்கள். இவள் எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கிறாள் என்ற கேள்வி அவர்களை துளைக்கும். உன்னை குறை சொல்பவர்களின் வாய் அடைக்கப்பட வேண்டும் என்றால் நீ பேச வேண்டியது வார்த்தைகளால் அல்ல, உன் புன்னகையால். உன் சிரிப்பு அவர்களுக்கு புரியாத ஒரு புதிர். அதை எப்போதும் உன் முகத்தில் ஏந்து. நீ ஒரு அதிசய பிறவி என்பதை உணர். இத்தனை சோதனைகள், இத்தனை துரோகங்கள், நாள் முழுக்க கேட்ட வசவுகள், இவ்வளவுக்கும் பிறகும் நீ இன்னும் உறுதியோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய பலசாலி என்று உனக்கு புரிகிறதா? சாதாரண பெண்ணால் இவ்வளவு பாரத்தை தாங்க முடியாது. உனக்குள் அந்த மலைமகள் உமையவளின் பொறுமையும் மலைக்கடவுள் என் வீரமும் கலந்திருக்கிறது. யாரோ ஒருவர் உன்னை மட்டமானவள் என்று சொன்னதால் நீ அப்படி ஆகிவிட மாட்டாய். ஒரு செதுக்கப்படாத கல்லுக்குத்தான் அடி விழும். அந்த அடிகள்தான் உன்னை ஒரு அழகான சிலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன்னை செதுக்குபவன் நான். உன்னை சிதைக்க எவராலும் முடியாது. தேவையிலிருந்து தேடல் நோக்கி நகர். இதுவரை உன் வாழ்க்கை அவரை சார்ந்த தேவைகளுக்காகவே இருந்தது. அவர் அன்பு காட்ட வேண்டும், அவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் இனி உனக்கான தேடலை ஆரம்பி. உனக்குள் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. தயற்கலையா, சமையலா, பேச்சா, அல்லது பிறருக்கு உதவும் குணமா? ஏதோ ஒன்று. அதை தூசு தட்டி எடு. நீ உன்னை செதுக்கத் தொடங்கும் போது உலகம் உன்னை தேடி வரும். உன்னை தரம் தாழ்ந்து நடத்திய அதே மனிதர் கூட ஒரு நாள் உன்னை பார்க்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது என் சத்திய வாக்கு. மகளே, இதோ என் கரத்தை உன் தலை மீது வைக்கிறேன். உன் மனதில் இருக்கும் பாரம், பயம், கவலை அனைத்தும் இப்போது என்னை வந்தடையட்டும். உன் உடலுக்குள் ஒரு புது தெம்பு பரவுவதை உணர்கிறாயா? உன் கண்கள் இப்போது தெளிவடைவதை பார்க்கிறாயா? இனி உன் வீட்டில் குறை சொல்லும் சத்தத்தை விட உன் வெற்றியின் சத்தம் அதிகமாக இருக்கும். உன் கணவர் உன்னை ஒரு புது மனிதராக பார்ப்பார். உன்னை இழந்தால் தன் வாழ்வே சூன்யமாகிவிடும் என்ற பயம் அவருக்குள் வரும். அந்த மாற்றத்தை நான் நிகழ்த்துவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். காலையில் எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று, என் கூடவே முருகன் இருக்கிறார், இன்று எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று 3 முறை சொல். அன்றைய நாள் உன் வசமாகும். மகளே, உன்னை துளைக்கும் அந்த வார்த்தைகளும் உனக்கு இழைக்கப்படும் அநீதிகளும் உன்னை நிலைகுலையச் செய்கிறது என்பதை நான் அறிவேன். உன்னை துன்புறுத்துபவர் யாராக இருந்தாலும், உன் கணவராகவோ அல்லது உன் குடும்பத்தில் உள்ள வேறு எந்த ஆணாகவோ இருக்கலாம். அவர்கள் உன்னை ஒரு பலவீனமானவள் என்று நினைக்கலாம். ஆனால் உனக்காக வாதாட உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். மகளே, நீ ஏன் அவர்கள் பேச்சுக்காக அழுகிறாய்? அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்துவது உன்னுடைய குறை அல்ல, அது அவர்கள் புரிதலில் உள்ள குறை. உன் பொறுமையை அவர்கள் பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களின் மனசாட்சியை தட்டி எழுப்புவேன். நீ சொல்ல நினைக்கும் நியாயங்களை, நீ பேசத் துடிக்கும் வார்த்தைகளை அவர்களின் கனவிலும் நனவிலும் ஒரு பாடமாக நான் புகட்டுவேன். உன் மௌனம் அவர்களுக்கு எத்தனையோ உண்மைகளை சொல்லும். ஒரு பெண் மனமுடைந்தால் அந்த இல்லமே இருண்டுவிடும் என்ற உண்மையை அவர்கள் அனுபவபூர்வமாக உணரும்படி நான் செய்வேன். நீயாக போய் சண்டையிடாதே.
உன் சார்பாக நான் பேசுகிறேன். உன்னை புரிய வைக்கும் காலம் வரும். இவள் யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் செய்யக்கூடியவள் என்ற உன் மேன்மையை அவர்கள் உணராதது உன் துரதிர்ஷ்டம் அல்ல, அது அவர்களுடைய இழப்பு. மகளே, வைரத்தின் மதிப்பு தெரியாதவன் அதை வெறும் கல் என்றுதான் சொல்வான். அதற்காக வைரம் தன் ஒளியை மாற்றிக்கொள்ளாது. உன்னை வஞ்சிப்பவர்கள், உன்னை குறை சொல்பவர்கள் ஒரு நாள் உன் அன்பிற்காக ஏங்குவார்கள். அன்று உன் அருமை அவர்களுக்கு புரியும். உன்னை தரம் தாழ்த்தி பேசிய அதே வாய், உன்னை போல் ஒரு பெண் எனக்கு கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று உருகும் மாற்றத்தை நான் நிச்சயம் நிகழ்த்துவேன். உன் நீதியை நான் பெற்றுத் தருவேன் அன்பே. நீ யாருக்காகவும் தலைகுனிய வேண்டியதில்லை. உனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதிக்கு ஈடாக உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை காலம் கொண்டு வரும். யாரோ ஒருவன் உன்னை காயப்படுத்துகிறான் என்பதற்காக உன் மொத்த வாழ்க்கையும் வீணாகிவிடாது. உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதில் சொல்லும் விதமாக உனக்கு ஒரு கௌரவமான நிலையை நான் தருவேன். உன்னை அழ வைத்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். உன் நீதி என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. எதற்கும் அஞ்சாதே. இப்போதே மாறு மகளே. இனி அவர்கள் சொல்லும் குறைகளை உன் காதுகளில் வாங்கிக் கொள்ளாதே. என் வேல் உனக்கு முன்னே ஒரு கவசமாக நிற்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் கடமைகளைச் செய். உன் கனவுகளை நோக்கி நட. உன்னை தடுத்தவர்களே உனக்கு வழிவிடும் காலம் வெகு அருகில் இருக்கிறது.